எபோலா வைரஸ் அறிகுறியுடன் ஒருவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் தருகிறார். ராஜ்குமார், இப்போ எபோலா வைரஸ் அறிகுறியோட அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர் கென்யாவிலிருந்து இங்க வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ அவரை பத்தின விவரங்கள் வெளிவந்திருக்குதா? எபோலா வைரஸ் தாக்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கா? ராஜி, அதாவது தேனி மாவட்டம் கொடுலார்பட்டியை சேர்ந்தவர் பார்த்திபன். இவர் கென்யா நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றி வந்து நேற்று நள்ளிரவு கென்யாவிலிருந்து துபாய் வழியாக சென்னை திரும்பியுள்ளார். நேற்று நள்ளிரவு 1:30 மணியளவில் சென்னை விமான நிலையத்தை வந்து சேர்ந்த அவரை விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் பரிசோதனை செய்திருக்கார்கள். ஏற்கனவே ஆப்பிரிக்கா நாடுகளில் எபோலா வைரஸ் நோய் பலரை தாக்கி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து திரும்பக்கூடிய நபர்களை விமான நிலையம் மற்றும் துறைமுகங்களில் வருபவர்களை சுகாதாரத்துறை அதிகாரிகள் பரிசோதனை செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த ஆப்பிரிக்கா நாடுகளில் எபோலா வைரஸ் தாக்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கிருந்து திரும்பக்கூடிய நபர்களை இந்தியா மற்றும் தமிழகத்தில் வரக்கூடிய விமான நிலையம் பரிசோதிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது சென்னை வந்திருக்கக்கூடிய பார்த்திபனை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மருத்துவத்துறை அதிகாரிகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த நாடுகளிலிருந்து வரக்கூடிய நபர்களை பரிசோதனை செய்வதற்காக மட்டுமே தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது பற்றி மருத்துவர்கள் தெரிவிப்பது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா நோய் வைரஸ் தாக்கியிருப்பதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது பார்த்திபனை வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு அதற்கான அறிகுறிகள் ஏதேனும் இருக்கிறதா என்பதற்காகவே தற்போது அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் 1 வார காலம் அவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பல பரிசோதனைகள் செய்யப்பட்டு அதற்கு பின்பாகவே அதற்கான அறிகுறிகள் இருக்குமா என்பது பற்றி முடிவு செய்யப்படும் என்று மருத்துவர்கள் வந்து தற்போது தெரிவித்திருக்காங்க. ராஜீவ், ராஜ்குமார், எபோலா வைரஸ் அறிகுறிகளோட ஒருவர் சென்னை வந்திருக்கும் நிலையில சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 1 மாத காலமாகவே விமான நிலையம் மற்றும் துறைமுகத்தின் வழியாக இது போன்ற ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருபவர்களுடைய பயணம் குறித்தான விவரங்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த நாடுகளிலிருந்து வரக்கூடிய நபர்களை விமான நிலையத்திலேயே தீவிரமாக பரிசோதனை செய்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கார்கள். தற்போது சென்னை வந்திருக்கக்கூடிய பார்த்திபனையும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் தொற்றுநோய் பிரிவில் தனியாக வந்து ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறையில் பார்த்திபனுக்கான பல பரிசோதனைகள் செய்யப்படும் என்றும், குறிப்பாக 1 வார காலகட்டம் இவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அதற்கு பின்பாக இவர்களுடைய நிலை பற்றி தெரிய வரும். அந்த எபோலா நோய் பற்றி இவருக்கு வந்து அதற்கான அறிகுறிகள் இருக்கிறதா என்பது பற்றி பின்னர் முடிவு செய்யப்படும் என்று தற்போது மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கும் போது அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதற்கான பாதிப்புகள் பெரிய அளவுக்கு தமிழகத்தில் இருக்காது என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மேலும் வந்து எப்போலோ நோய் குறித்த சந்தேகங்களுக்கும் ஆலோசனைகளும் பொதுமக்கள் பெறலாம் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 104 கட்டுப்பாட்டு சேவை அறை மூலம் 24 மணி நேரம் இதற்கான விளக்கங்களும் கொடுக்கப்படும் என்றும், அதே போன்று 24350496 என்ற எண்ணும் 24334811 என்ற எண்ணும் 24 மணி நேரமும் பொதுமக்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மூலமாக தங்களுடைய ஆலோசனைகளை பெறலாம் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்கம்மா. ராஜ்குமார், இப்ப வந்து ஏற்கனவே இந்த மேற்கு ஆப்பிரிக்காவில் இந்த நோய் தாக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கே அந்த நோயை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாததுனால நிறைய மருத்துவர்களே அந்த நோயால பாதிப்புக்கு உண்டாகினாங்க. ஒருவேளை இவருக்கான அந்த அறிகுறி வந்து உறுதி செய்யப்பட்டால் இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல்கள் சொல்லித்தரப்படுகின்றன? மருத்துவர்களுக்கான இங்க வழிகாட்டுதல் பொறுத்தவரைக்கும் இங்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகவும் இதற்கான 1 மாதத்திற்கு முன்பாகவே இது போன்ற அறிகுறி வரும்போது என்ன விதமான மருத்துவ பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்து மருத்துவர்களுக்கு தெரிவித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது 1 வார காலகட்டத்தில் தற்போது அனுமதிப்பட்டிருக்கூடிய பார்த்திபனுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்படும் என்றும் இதற்கு பின்பாக மற்ற இருக்கக்கூடிய
அரசு மருத்துவமனைகள் மருத்துவரிடம் பரிசோதனை பற்றியும் அவருக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை பற்றி தெரிவிக்கப்படும் என்றும் அதற்கு பின்பாக தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. ராஜேஸ்வரி. ராஜ்குமார், மேல் தகவல்களுக்கு நன்றி.